ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 2025 நடந்துகிட்ருக்கக்கூடிய டைப்ரைட்டிங் எக்ஸாம் 5th பேட்சில் வந்த கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 5th பேட்சில் வந்த ஜூனியர் இங்கிலீஷ் கொஸ்டின் இது தான் ஃபஸ்ட் பேப்பர். இது செகண்ட் பேப்பர். ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2க்கு 1 சென்டர், ரொம்ப ஈஸியானது தான். ட்ரான்ஸ்லேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லெட்டர் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு டைப் பண்ணோம் அப்படின்னா, மேலே டைட்டில் மட்டும்தான் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதுலேயுமே 50 மார்க் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. லெட்டர் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் லெட்டர் ரொம்ப ஈஸியான லெட்டர். ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான லெட்டர் தான். இதுலேயும் 50 மார்க் தாராளமாக எடுக்கலாம். இது தமிழ் ஜூனியருக்கு வந்த செகண்ட் பேப்பர் கொஸ்டின். 3க்கு 2 சென்டர், 2க்கு 1 சென்டர், அந்த மாதிரி ஹாஃப் டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொத்தம் மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜூனியருக்கு கொடுக்கக்கூடிய புதுசான ஒரு விஷயம். நம்ம சீனியருக்கு தான் மொத்தம் மாடல் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் மாடல் அப்படிங்கிறது நமக்கு புக்கில் வந்து இல்லாத மாடல். நல்லா புரிஞ்சு அடிச்சிருந்தாங்க, இங்கிலீஷ் சீனியர்லாம் டைப் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மொத்தம் மாடல் தாராளமாக அடிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே நம்ம பேட்சில் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா கரெக்டாக அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷ் சீனியர் முடிச்சுட்டு தமிழ் ஜூனியர் போட்டதுனால அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு. லெட்ரு பாருங்கள், பிஸ்னஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது வணிக முறை கடிதம் கொடுத்துருக்காங்க. 2 டைட்டில் கொடுத்துட்டு எப்போதும் போல் எல்லாமே 10லேயே டைப் பண்ணுற மாதிரி. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதுலேயும் நம்ம 50 மார்க் தாராளமாக எடுக்கலாம். தமிழ் ஜூனியருக்கு வந்து ஃபஸ்ட் பேப்பர் கொஸ்டின் இது தான். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது ரொம்ப பெருசாக கஷ்டமான வேர்டு அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இதுலேயும் நமக்கு தாராளமாக 70லேருந்து 80க்குள்ளே மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னடா 100ன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்காதீங்க. நம்மளை அறியாமையே 5 மிஸ்டேக் 10 மிஸ்டேக் தாராளமாக விட்டுருவோம். அதனால தான் நான் வந்து 70லேருந்து 80 அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அதுவுமே டிஸ்டிங்ஷனில் தான் அடங்கும் நான் சொல்கிற மார்க்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் சீனியர் 3rd பேட்சுக்குரிய கொஸ்டினை நம்ம அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.